ஜூலை 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்னவின் இறுதிக் கிரியைகள் நேற்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய நிலையில் அவரை பற்றி ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்றை வெளிப்படுத்தியிருந்தார் ஊடகவியலாளர் கல்ப குணரத்ன. அதாவது சிடி விக்ரமரத்ன 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் போலீஸ் சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு தன்னுடைய ஆடைகளை துண்டு துண்டாக வெட்டி கலனி கங்கையில் எறிந்ததாகவும் தான் போலீஸ் துறையை இத்தோடு தலைமூழ்கிவிட்டேன் என்று தன்னுடைய நண்பர்களிடம் சொன்னதாகவும் சொல்கிறார் ஊடகவியலாளர் கல்ப குணரத்ன. சிடி விக்ரமரத்ன பற்றி, அவருடைய புதல்வர்கள் பற்றி, அவருடைய ஒரு புதல்வரும் முன்னாள் அமைச்சர் கஹலிய ரம்புக்வெலவினுடைய மகனும் சம்பந்தப்பட்ட ஒரு மோசடி பற்றி என்று பல்வேறு கதைகள் சமூகத்தில் இப்போது உலவுகின்றன. சிடி விக்ரமரத்னவினுடைய வீட்டு கதவை சிஐடி தட்ட இருந்தபோதுதான் அவர் இப்படி தமது விதியை முடித்து கொண்டார் என்றும் சொல்லப்படுகிறது. இதேவேளை சிடி விக்ரமரத்னவினுடைய துப்பாக்கி தவறுதலாக வெடித்திருக்கக்கூடும் என்றும் அவராகவே தமது உயிரை போக்கிக் கொண்டிருக்க வாய்ப்பு இல்லை என்றும் த ஐலண்ட் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தது. துப்பாக்கியினுடைய குண்டுகள் நெஞ்சு பகுதியை துளைத்ததால் தான் அவர் இறந்து போயிருக்கிறார். ஆரம்பத்தில் சிடி விக்ரமரத்னவினுடைய இறுதி கிரியைகளுக்கு அரச மரியாதை வழங்கப்பட மாட்டாது என்றுதான் ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. தற்கொலை செய்த அதிகாரிகளுக்கு பொதுவாக அரச மரியாதை வழங்கப்படுவதில்லை என்று காரணமும் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இன்னமும் சிடி விக்ரமரத்னவினுடைய மரணம் மர்மங்களினுடைய தொகுப்பாக இருப்பதாலோ அல்லது கடைசி நேரத்தில் என்ன மாற்றம் நிகழ்ந்ததோ தெரியவில்லை, அவருடைய தேகம் சகல மரியாதைகளுடன் அடக்கம் செய்யப்பட்டது. இந்த பரபரப்புகளுக்கெல்லாம் மத்தியில் ஒரு முக்கியமான ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றும் நடந்தது. பெருமைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு கோட்டாபய ராஜபக்சவிடமாவது போய் இந்த அனுரகுமார ஆலோசனை பெற வேண்டும் என்கிறார் பொதுஜன பெரமுனவினுடைய சாகர காரியவசம். ஆசியாவினுடைய ஆச்சரியம் என்று சும்மாவா சொன்னார்கள்? கோட்டாபய ராஜபக்சவிடம் போய் ஆலோசனை எடுக்க வேண்டும் என்று சாகர காரியவசம் சொன்னது கோட்டாபயோடன் இருக்கக்கூடிய பழைய கோபதாபத்துக்கு பழி வாங்குவதற்கா என்று தெரியவில்லை. நாம் ஏன் அதை அப்படி சொல்லுகிறோம் என்று இப்போது சமூக ஊடகங்களில் அந்த வீடியோ பதிவுகளை பார்ப்பவர்களுக்கு நன்றாக தெரியும். நாம் புதிதாக ஒன்றும் சொல்ல தேவையில்லை. கோட்டாபய ஆட்சி செய்த லட்சணம் நமக்கு தெரியும். வரிசை யுகத்தை உண்டாக்கிய யுக புருஷர் அவர். அது மாத்திரமா, இலங்கையில் மக்கள் புரட்சியால் துரத்தி அடிக்கப்பட்ட ஒரே ஒரு ஜனாதிபதி என்று சரித்திர ஏடுகளில் அவருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ரணிலிடம் ஆலோசனை கேட்டிருக்கலாம், மைந்தவிடம் ஆலோசனை கேட்டிருக்கலாம் என்று சொன்னாலே கடுமையாக சமூக ஊடகங்களில் எதிர்வினை இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் போய் கோட்டாபயவிடம் ஆலோசனை கேட்குமாறு ஏன் சாகர காரியவசம் சொல்ல வேண்டும்? 3/2 பெரும்பான்மையுடன் ஆட்சி பீடமேறிய பொதுஜன பெரமுன 4-8 சிதறிப்போய் அதன் உறுப்பினர்களுக்கு வீதியில் இறங்கி போவதற்கே முடியாத ஒரு சூழல் ஏற்பட காரணமே கோட்டாபய ஆண்ட லட்சணம்தான். இன்று சாகர காரியவசமும் நாமலும் ஜான்ஸ்டனும் சாமர சம்பத்தும் திலீத்தும் திசை தெரியாமல் தெரிந்து கொண்டிருப்பதற்கான காரணமே 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி நடந்த மாபெரும் மக்கள் புரட்சி தான். இப்படி நிலைமை இருக்கும்போதுதான் கோட்டாபயவிடம் ஆலோசனை கேட்க சொல்கிறார் யார்? சாகர காரியவசம். ஒன்று, சாகர காரியவசம் சுய நினைவு இல்லாமல் பேசியிருக்க வேண்டும். அல்லது நான் முதலில் சொன்னது போல கோட்டாபயவோடு ஏதாவது தகராறு இருக்க வேண்டும். நாட்டில் அரைவாசி பேர் சாப்பிடாமல் இருக்கும் நிலையில் ஜனாதிபதிக்கு இப்படி ஒரு ஆதரவு எப்படி இருக்க முடியும் என்று இன்னொரு குண்டை தூக்கி போடுகிறார் நாமல் ராஜபக்ச. நாட்டில் அரைவாசி பேர் பசியில் இருப்பதாக இந்த புள்ளி விவரத்தில் பெற்றுக்கொண்டு நாமல் இப்படியெல்லாம் கண்ட இடங்களில் போய் பேசுகிறார் என்று தெரியவில்லை. மக்கள் இன்னமும் தமது பொருளாதார காயங்களிலிருந்து முழுமையாக மீளவில்லை என்பது நிஜம். பொருட்களினுடைய விலையேற்றம், அத்தியாவசிய பொருட்களினுடைய விலையேற்றம், இப்படி பல பிரச்சனைகளை மக்கள் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். திரைசேரி நிறைய பணம் இருந்தால் ஏன் மக்கள் அல்லலுறுகிறார்கள் என்று கேட்கிறது பொதுஜன பெரமுன. திரைசேரியில் பணம் புரள காரணம் அரசினுடைய முறையான பொருளாதார கட்டமைப்பு தான். வரி ஏய்ப்பு செய்த பெரும் கம்பெனிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய போவதாக நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறது சட்டமா அதிபர் திணைக்களம். 6 பில்லியன் ரூபாய்கள் வரி ஏய்ப்பு செய்திருக்கக்கூடிய நாமலின் கட்சியினுடைய முக்கியஸ்தரான ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு சொந்தமான வயம்ப டிஸ்டிலரிஸ் மற்றும் மெண்டிஸ் சாராய கம்பெனிகள் சிவப்பு மையால் வட்டமடிக்கப்பட்டிருக்கின்றன. மிக விரைவில் இதன் தலைவிதி தீர்மானிக்கப்பட இருக்கிறது. இப்படித்தான் வரி வசூலிப்பு நடக்கிறது. முன்னர் வரி கட்டாமல் இருந்த பலரும் இப்போது வரி கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள்.
இதனால் அரசினுடைய தினசரி செலவை விட வருமானம் அதிகரித்திருக்கிறது. கடந்த வருடத்தினுடைய முதல் 6 மாதங்களோடு ஒப்பிடும்போது இந்த வருடத்தினுடைய முதல் 6 மாதங்களில் வரி வருமானம் 30.6% அதிகம் என்கிறது மத்திய வங்கியினுடைய புள்ளி விவரம். பொருளாதார வளர்ச்சி வீதம் முதல் காலாண்டில் 5.1% தொடர்கிறது. இலங்கை படிப்படியாக பொருளாதாரத்தில் தன்னை ஸ்திரப்படுத்தி கொண்டிருப்பதாக KPMG மற்றும் உலக வங்கி உட்பட பல முக்கிய நிதி நிறுவனங்கள் சான்று பகிர்ந்து கொண்டிருக்கின்றன. சரி, அப்படி என்றால் ஏன் இன்னமும் மக்கள் பஞ்சப்பாட்டு பாடுகிறார்கள் என்று நாமல் போன்றோர் கேள்வி கேட்கிறார்களே, அதுக்கான பதில் என்ன என்ற கேள்விக்கு பொருளாதார வல்லுநர்கள் சொல்லக்கூடிய விளக்கம்தான் கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது. நாம் இப்போது ICUவில் இருந்து சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறோமே தவிர இன்னமும் முழுமையாக குணமடையவில்லை என்கிறார்கள் அவர்கள். சாமானியர்களினுடைய பாஷையில் சொன்னால் டாக்டர் இன்னமும் டிக்கெட் வெட்டவில்லை என்று அர்த்தம். அதாவது இன்னமும் வீட்டுக்கு போக முடியாது, இஷ்டத்தை சாப்பிட முடியாது, ஓடி ஆடி திரிய முடியாது. இதுதான் இலங்கையினுடைய தற்போதைய நிலைமையும் கூட. சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தத்தில் இருப்பதால் ஒரே இரவில் வரி கொள்கையில் மாற்றம் செய்ய முடியாது. மற்றது, படிப்படியாக இலங்கை அதன் கடன்களை செலுத்திக் கொண்டு வருகிறது. 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அளவில் இலங்கையினுடைய மொத்த உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன் $101.25 பில்லியன் இருந்தது. இது இந்த வருடம் ஏப்ரல் மாதம் அளவில் $96.5 பில்லியன் குறைவடைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, கட்டுநாயக்க விமான நிலையத்தினுடைய விரிவாக்கல் பணிகள், கொழும்பு கண்டி அதிவேக நெடுஞ்சாலையினுடைய கட்டுமான பணிகள் எல்லாம் இந்த பணத்தை கொண்டுதான், அதாவது திரைசேரியில் நிரம்பி வழிகிறது என்று சொல்கிறார்களே, அந்த பணத்தை கொண்டுதான் விரயம் செய்யப்படுகின்றன. புதிதாக கடன் வாங்கி மலை போல குவிக்காமல் விடுபட்டிருந்த அத்தனை அபிவிருத்தி திட்டங்களையும் தொடர்ந்து கொண்டுதான் இந்த செஸ் ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறது அரசு. அந்த வகையில் 101 பில்லியனிலிருந்து இப்போது கடனும் இனிய சலவை தூள்ல 1 கிலோல கழுவுற உடுப்புகளை கழுவலாம். விலை போல தெரிஞ்சதுக்கு விலை இல்ல. 101 பில்லியன் டாலர்களிலிருந்து $96 பில்லியன் குறைந்தும் இருக்கிறது. பொது போக்குவரத்தை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லும் 100க்கும் மேற்பட்ட மெட்ரோ பஸ்கள் கொள்வனவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. மின்சார ரயில்கள் டீசல் மற்றும் நிலக்கரியை கைவிட்டுவிட்டு சூரிய ஒளி மூலம் மின்சாரத்தை பெற்று மின் கட்டணத்தை குறைக்க அரசு கொள்வனவு செய்து கொண்டிருக்கக்கூடிய பேட்டரி கலங்கள் என்று அத்தனையுமே இந்த பொருளாதார முகாமைத்துவத்தால் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் தான். ஊழலையும் கட்டுப்படுத்தி கொண்டு வரி மோசடிக்காரர்களிடமிருந்து பணத்தையும் கறந்து கொண்டு அரச நிறுவனங்களையும் முகாமைத்துவம் செய்வது என்பது அத்தனை லேசான காரியம் அல்ல. 2025ஆம் ஆண்டின் பொருளாதார நிதியாண்டில் 50 அரச நிறுவனங்கள் $483 பில்லியன் ஈட்டியிருப்பதாக சொல்கிறது மத்திய வங்கி. இதெல்லாம் பொருளாதார ஒழுக்கமின்றி சாத்தியமே இல்லை. மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று நாமல் சொல்லி ஜனாதிபதி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. மத்திய கிழக்கு நெருக்கடி வராமல் இருந்திருந்தால் எரிபொருள் விலைகள் 40% அதிகரித்திருக்காது. இப்படி ஒரு தேசமாக எழும்பும் போதுதான் அத்தனை உபத்திரவங்களும் ஓடி வந்து வரிசையில் நிற்கின்றன. பொருளாதார கஷ்டம் பற்றி பேசும் நாமல் இந்த நாட்டை தூக்கி ICUவில் வைத்த ஆட்சியை பற்றி மட்டும் ஏன் பேசுவதில்லை என்று சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? நாமல் விளையாட்டு அமைச்சராக இருந்த, அவருடைய சித்தப்பா ஜனாதிபதியாக இருந்த, அப்பா பிரதமராக இருந்த, மற்றொரு சித்தப்பா பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக இருந்த, இன்னும் ஒருவர் சபாநாயகராக இருந்த ஆட்சிதான் மக்களால் தூக்கி எறியப்பட்டது. கடன் கட்ட வழியின்றி நாடு வங்குரோத்தாகிவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. சரியான கவனத்துடன் ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆலோசனை வேறு கூறுகிறார் நாமல். ரசாயன பசலையை ஒரே இரவில் தடை செய்த போது கேபினட்டில் இருந்த செம்மல்கள் ஆலோசனை சொல்வதை கேட்பதுதான் கொள்ளை அழகாக தெரிகிறது. 147 ரூபாய்க்கு இருந்த 1 லிட்டர் பெட்ரோல் 450 ரூபாவுக்கு எகிற, 1500 ரூபாவுக்கு இருந்த கேஸ் 5000 ரூபாவை விஞ்ச பொருளாதார முகாமைத்துவம் செய்த ஆசாமிகள் மக்கள் செத்து பிழைத்து வந்திருக்கிறார்கள் என்று நினைத்து பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி கேட்டால் கொரோனா வந்ததால் உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது என்று கதை சொல்வார்கள். ஆனால் கொரோனா முழு உலகத்துக்கும் சாபமாகத்தான் வந்ததை ஒழிய அது எமது நாட்டுக்கு மட்டும் வந்த ஒரு பெருந்தொற்று அல்ல. ஆசியாவிலும் சரி, ஆப்பிரிக்காவிலும் சரி ஒரு நாடு விழவில்லை. ஆனால் முகம் குப்புற வீழ்ந்தது நாம் மட்டும்தான். பங்களாதேஷிடம் கூட நாம் கடன் வாங்கியிருக்கிறோம். காரணம், பொருளாதார ஒழுக்கம் இல்லாமல் பல தசாப்தங்களாக தொடர்ந்த ஆட்சி அந்த பேரணர்த்தத்தின் போதும் அப்படியே தொடர்ந்தது.
தன்னை அரசு பழிவாங்குவதாக சொல்கிறார் இப்போது நாமல் ராஜபக்ச. நாமல் தான் இந்த நாட்டினுடைய ஜனரஞ்சகமிகு தலைவர் என்கிறார் பொதுஜன பெரமுனவின் சஞ்சீவ எதிரிமான. நாமலுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் எதிராக இருக்கக்கூடிய வழக்குகள் மட்டுமே 50க்கும் மேலே வரும் என்று நினைக்கிறேன். யோஷித்த ராஜபக்ச மாதத்தில் பாதி நாட்கள் நீதிமன்றத்தில் தான் இருக்கிறார். நாமலின் கிறிஷ் ஊழல் வழக்கு நடந்து வருகிறது. பசிலுக்கு எதிராக நீதிமன்றங்களில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கோட்டாபய ராஜபக்ச எப்போது கைது செய்யப்படுவார் என்று எப்போதும் ட்விஸ்டாகவே இருக்கிறது. இப்படி எல்லாம் நிலைமை இருக்கத்தான் நாமல் கதை விடுகிறார். அதே போல சாகல காரியவசம் ஆலோசனை எடுக்க சொல்லுகிறார். நாமலின் பாவ கதைகள் இப்படி இருக்க, ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வஜ்ர அபிவர்தன எஞ்சி இருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் எல்லாம் தெரித்து ஓடும் ஒரு கதையை சொல்லியிருந்தார். வஜ்ர என்ன சொல்லுகிறார் என்றால், நாம் உங்களை கள்வர்கள் என்றோம், நீங்கள் எங்களே கள்வர்கள் என்றீர்கள். கள்வன் என்றால் என்ன? பணம். உலகத்தில் இங்கேதான் கள்வர்கள் இல்லை, சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று கேட்டிருக்கிறார் வஜ்ர. எப்படி இருக்கிறது கதை? மாற்று கொள்கைக்கான நிலையத்தினுடைய கருத்து கணிப்புகளில் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் இந்த உரைகளை செவிமடுத்தால் போதும், அதற்கு பிறகு அதனை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உண்மையில் அனுர்குமார் திசாநாயக்கவுக்கும் அரசுக்கும் இத்தனை செல்வாக்கு இருப்பதாக சொல்லப்படுவதற்கான காரணம் அவர்கள் 100% சிறப்பாக இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காகவா? சொத்தையான எதிர்க்கட்சிகள் சில ஒன்று கூடி தொடர்ந்தும் மக்கள் விரோத கருத்துக்களை கூறிக்கொண்டிருப்பதால் தான் அவர்களுடைய பயணம் தங்கு தடையின்றி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. காத்திரமான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார்களா பாருங்கள். நாட்டுக்கு தேவை இப்போது பலமான தொலைநோக்கு பார்வை கொண்டதொரு எதிர்க்கட்சியே தவிர கோட்டாவின் ஆலோசனைகளோ காலாவதியான வஜ்ரவின் சிந்தனைகளோ அல்ல. இப்போதைய நிலைமையில் ஒலிவாங்கிக்கு முன்னால் வந்து கதை சொல்லும் நபர்களுக்கு யார் ஆட்சி செய்தாலும் பொருளாதார நிலைமை பாதாளத்தில் போய் முடியும் என்று மக்கள் நம்புவதால் தான் அத்தனை சிரமங்களையும் பொறுத்து கொண்டு அரசுக்கும் ஜனாதிபதிக்கும் தங்களுடைய ஆதரவை வழங்கி இருக்கிறார்கள் என்று முடிவுரை எழுத வேண்டியிருக்கிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.